ராமர் சீதையை பிரிஞ்சு இருந்ததுனால மனநிலை தவறி இருந்தார். அதை கம்பரே சொல்கிறார். கம்பர் சொல்கிறது அவர் திகைத்தல்னு சொல்கிறாரு. திகைத்தல்னா பிரம்மாண்டம், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராரு. திகைத்தல்னா பிரம்மாண்டம். அப்புறம் மயங்குதல், அவர் மயங்கி இருந்தார், மனநிலை சரியில்லாமல் இருந்தார், அதனால் வாலியை கொன்றது குற்றமாகாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆனால் இவர் பேசின ஒவ்வொரு பேச்சும் திட்டமிட்டு செய்யப்பட்டது. அதனால் சட்டப்படி அவர் தண்டனைக்கு உள்ளாக வேண்டியவர். வைரமுத்து பேசினது சட்டப்படி குற்றம். ஆஸ் பார் செக்ஷன் 299 ஆஃப் பாரதிய நியாய சன்ஹிதா, அதன்படி பிறரது மத உணர்வுகளை, கடவுளை, வழிபாட்டு முறையை அவமதிக்கும் வகையில் வேண்டுமென்றே சொல்லப்படும் சொல், செய்கை அனைத்தும் குற்றமாகும். அதன் அடிப்படையில் இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்குறோம். அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் பேசின செயலில் அவர் ஏதோ போன போக்கில் அப்படியே சொல்லலை, திட்டமிட்டு தான் பேசுகிறாரு, செக்ஷனை சொல்கிறாரு. அதன் பிறகு நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும், நான் வேண்டுமென்றே சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன் என்பதை நினைத்தே சொல்கிறேன், அந்த வேர்டை சொல்கிறாரு. ஏன்னா சட்டப்படி வரணுங்கிறதுக்காக சொல்கிறார். அதனால் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுத்துள்ளோம். அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்க உள்ளோம் அவரை எதிர்த்து. அதே போல் அவர் பேசுனதை பார்த்திங்கன்னா உண்மையிலே எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்தளவு அவர் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார். நான் எங்கள் மாநில அமைப்பு செயலாளர் நேற்று காலையில் நம்ம வீட்டுக்கு வந்தபோது போல் பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கும்போது நான் பார்த்தேன், யாராவது காணொலியை முழுமையாக பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். எல்லாருமே பார்த்தது இந்த 5 நிமிடங்கள் ராமரை பற்றி அவதூறாக பேசுனது. நான் முழுமையாக அந்த 32 நிமிட காணொலியை பார்த்தேன். அதில் பேசுகிறது அவருக்கு என்ன கோபம்னு தெரியல. பேச ஆரம்பித்த உடனே அவர் பேச ஆரம்பிக்கிற என்ன சொல்கிறாருன்னா, தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், முதலமைச்சரோடு சபையே போம், அப்போ கூட்டம் இல்லை, முதலமைச்சரோட கூட்டம் போயிட்டுங்கிற விரக்தியில் அவர் இருக்கிறார். அதுக்கடுத்தது நான் பேசும்போது எனக்கு கைதட்டுங்கிறாரு. எப்படி இருந்தவர்? கைதட்டுங்கிறாரு. உங்களோட கரவொலி எனக்கு உற்சாகத்தை தரும், உங்களோட ஆரவாரம் என்னை ஆசுவாசப்படுத்தும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மேடை நாகரிகம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒவ்வொருத்தராக பார்த்து பேசிகிட்டு இருக்கிறார். நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த காணொலியை பாருங்கள், அவரோட மனநிலை எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். உடனே சுவிசிகம் சொல்ல, இல்லை இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்காருங்கிறார். ஒரு நல்ல மேடை கம்பன் புன்விழாவில் இப்படியா நடக்கிறது? இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்காருன்னு இப்படி காமிக்கிறாரு. அதுக்கடுத்து சைட்டாகவே இவருக்கு வந்துட்டார். ராமரை பற்றி அவதூறாக பேசுனது எல்லாருக்குமே தெரியும். அதற்கடுத்தது அவரோட சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கார் போல இருக்குது. குடும்ப சூழ்நிலையா, பொருளாதார சூழ்நிலையா என்னென்னு தெரியல. ஏன்னா திமுக கவர்மெண்ட் இப்போ அவரை கவனிச்சிக்கல. ஜெகத் ரட்சகன் எம்பி இருக்கிறாரு, அவரை சொல்கிறாரு. அவரும் எப்படி ஏற்றுக்கிட்டாருன்னு தெரியல. கம்பன் அந்த காலத்தில் கம்பன் தனியாக இருந்தார், சடையப்ப வள்ளல் தனியாக இருந்தார். இப்போ கம்பன் சடையப்ப வள்ளல் இருவரும் சேர்ந்து ஒரு உருவமாக ஜெகத் ரட்சகன் இருக்கார் அப்படிங்கிறாரு. எதனால் சொல்கிறாரு? அந்த பேட்டியில் அந்த பேச்சில் அவரே சொல்கிறார், ஜெகத் ரட்சகன் பணம் கொடுப்பார், பொருள் கொடுப்பார், விமானத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுப்பாரு, அதன் பிறகு என் வீடு ஜப்திக்கு வந்துச்சுன்னா பணம் கொடுத்து அதை மீட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி மனநிலையில் அவர் இருக்கார். ஆக்சுவலாக பார்த்தா அவரை ஒன்று மனநல காப்பகத்துக்கு அனுப்பணும், இல்லை சட்டப்படி தண்டித்து சிறையில் அடைக்க வேண்டும். இதற்கான போராட்டத்தை விஸ்வ இந்து பரிஷத் எடுக்கும். கம்பர் சொல்கிறது திகைத்தல்னு சொல்கிறாரு. திகைத்தல் தான் சொல்கிறார். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றுறாரு. திகைத்தல்னால் பிரம்மாண்டம், அதை மயங்குதல்னு சொல்லலாம். மயங்குங்கிறது மயக்கமான நிலை, மனநலம் பாதித்தவர் அப்படின்னு கொண்டு வர்றார் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏற்கனவே இவர் 2018 ஆண்டாள் அவங்கள பற்றி பேசினார். எப்போல்லாம் இவருக்கு வெளிச்சத்துக்கு வர முடியல அப்போ அது மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் அந்த நிறைய பேர் பார்க்கலான்னு நினைக்கிறேன். 32 நிமிட காணொலியை பாருங்கள். அதுக்கப்புறம் கேட்குறாரு, இந்த மாதிரி சபை எனக்கு கிடைக்காது, நான் இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிகிட்டே இருப்பேன், மறுபடியும் என்ன எனக்கு விருது கொடுத்துட்டே இருந்தால் தான் எனக்கு ஏதாவது எழுத தூண்டும், என்னை யாரும் கவனிக்கலையோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் இதுவரை நான் 2வது பாகமும் நான் எழுதலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் எல்லாருக்கும் பொதுவானவர். இது இந்து துவேஷம் மட்டும் பண்ணப்படுது. இப்போ சாதாரணமாக ஒரு இஸ்லாமியர்களை பற்றியோ கிறிஸ்தவர்களை பற்றியோ ஃபேஸ்புக்கில் போட்டாலே உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க காவல்துறை. ஆனால் இவ்வளவு தூரம் பேசுகிறாரு, சட்டப்படி அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். எதுவும் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. இதுவரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்காது எங்களுக்கு மிக வருத்தத்தை அளிக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.